தெரிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வைகாசி விசாகத்தோட சிறப்பு பதிவா ஆறுமுகனை பத்தி 6 தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல முருகா எனும் நாமங்கள்னு சொல்லுவாரு. முருகாங்கிறது ஒரு நாமம் தானே, ஏன் நாமங்கள்னு சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூனா முகுந்தனையும், ரூனா ருத்ரனையும், கானா பிரம்மனையும் குறிக்கிறதால தான் முருகா எனும் நாமங்கள்னு சொல்றாங்க. முருகான்னு சொல்லும் போதே 3 தெய்வங்களையும் வணங்கின பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் முருகா எனும் நாமங்கள்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. கந்த சஷ்டி திருவிழாங்கும் போது பெரும்பாலான முருகர் கோயில்ல சூரசம்ஹாரம் நடக்குது. ஆனா திருத்தணிகையில கோபம் தணிஞ்சு நம்மளுக்கு காட்சி தர்றதுனால திருத்தணிகை கோயில்ல கந்த சஷ்டி திருவிழா அப்போ சூரசம்ஹாரம் நடக்கிறதில்ல. சிக்கல் சிங்காரவேலன் கோயிலோட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, சஷ்டி திருவிழா சமயத்துல சிக்கல் சிங்காரவேலன் தன் தாய் வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கிட்டு வரும்போது அவரோட மேனியில வியர்வை துளிகள் காணப்படுவது மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. முருகனுக்கு மயில் வாகனங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் இந்திரன் முருகனுக்கு பரிசளித்ததுதான் யானை வாகனம். திருத்தணியில முருகனுக்கு யானை வாகனமா இருக்கிறத பலரும் பார்த்திருக்கலாம். அதே மாதிரி கோவை டவுன்ஹால்ல கோட்டீஸ்வரன் கோயில்லையும் முருகருக்கு யானை வாகனமா காணப்படுது. பல முருகர் கோயில்கள்ல திரிசதை அர்ச்சனைன்னு பண்றாங்க. அந்த அர்ச்சனையில கலந்துகிட்டவங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கப்படுறதா நம்பப்படுது. இது புதுசா வந்த பூஜை முறை கிடையாதுங்க. இது பழங்காலத்து முருகர் கோயில்ல பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே செய்துட்டு வந்ததுதான். இப்போ புதுசா பல முருகர் கோயில்கள்ல செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முருகன்னாலே செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஓரைகள்ல 6 தீபமேற்றி வழிபட்டுட்டு வந்தா நம்மளுடைய துன்பங்கள் படிப்படியா குறையுங்கிறது ஐதீகம். இத நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறது காலை 6 முதல் 7 வரைக்கும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை. வைகாசி விசாகத்துல ஆறுமுகனை வணங்கி அவன் அருள் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் விஜயவீரா. தெரிந்து கொள்வோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.